ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14. இதில் 3 காரியத்தை நாம் பார்க்கிறோம். அற்புதம் நடக்கும். அது எப்படி நடக்கும்னா ஆச்சரியமாக நடக்கும். அது எங்கே நடக்கும்னா ஜனங்களுக்குள்ளே நடக்கும். அது எப்படிப்பட்டதாக இருக்குமா? ஒரு அதிசயமானதாக இருக்குமா? அதிசயம் என்பது ஒரு முறை மாத்திரம் சம்பவிக்கின்றதாக இருக்கின்றது, எங்கேயுமே சம்பவிக்காததாக இருக்கின்றது. அற்புதம் என்பது நம்மால் செய்யக்கூடாதவைகளை கர்த்தர் செய்கின்றவைகளாக இருக்கின்றது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்று கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் ஆச்சரியப்பட விதமாக எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு அதிசயத்தை செய்வார். நாம் அதை விசுவாசிக்கும்போது, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு அதிசயத்தை செய்த தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மற்றவர்கள் முன்பாக வெட்கப்பட்டு விட்டோம் என்று நினைக்காதபடி கர்த்தருடைய மகிமையான கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து இன்று நீங்கள் செய்ய இருக்கின்ற காரியங்களில், இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற காரியங்கள் அற்புதமாயிருக்கும், அது ஆச்சரியமாயிருக்கும், அது எல்லா ஜனங்கள் குள்ளேயும் நடக்கும், ஒரு அதிசயமான காரியமாக இருக்கும். இதை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றே அந்த அற்புதம் நடக்கும், அது அதிசயமாயிருக்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்த தேவன் ஒரு அதிசயம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவர் இனியும் செய்து ஆச்சரியவிதமான வாழ்க்கையை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. God bless you.